அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள்ல இருந்து எப்படி போராட்டங்கள் நடுவிலே, வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகள் நடுவிலே எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்ற சத்தியங்களை பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து தான் எப்படி கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருப்பது என்று சொல்லி பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் நாம் 6 காரியங்களை என்ன செய்ய இருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். நாம் கடந்த வாரத்திலிருந்து 6வது சத்தியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. அது என்னது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் என்ன செய்தோம், பார்க்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில பாருங்க முக்கியமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில நெருக்கம், பிரச்சனை, இது நடுவிலே கடந்து போகும்போது நிறைய நேரம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது, பாதித்து விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு, அதை என்ன செய்து விடுகிறது, பாதித்து விடுகிறது. எப்படி? வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள புலம்பல் வந்துடுது, முறுமுறுப்பு வந்துடுது. அதனால கர்த்தர் பேர்ல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிருது. அப்போ நம்ம குறிப்பா போன வாரத்துல பார்த்தோம், எப்படி எபேசு சபைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையிலிருந்து நம்முடைய ஆதி அன்பை நம்ம என்ன செய்கிறோம், இழந்து விடுகிறோம். அப்போ திரும்பவும் ஆதி அன்புக்கு திரும்புவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்துல இருந்து என்ன செய்தோம், பார்க்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த 6வது காரியத்தை தொடர்ந்து தியானிப்பதற்கு முன்பாக முதல் 5 காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி விடுகிறேன். முதல் காரியம் என்னது? வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை சந்திக்கும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான திறவுகோல் என்ன? முதல் காரியம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அது முதல் காரியம். 2வது, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தை, நம்முடைய கேள்விகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தை என்ன? நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் சிலுவையில் இயேசு நமக்கு உண்டாக்கி வைத்த ரட்சிப்பு தான். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ விசுவாசிக்க வேண்டும். அதான் 2வது காரியம். 3வது காரியம், நிறைய நேரம் ஆண்டவர் தம்முடைய அந்த பதிலை, எப்படி எல்லா பிரச்சனைக்கும் இயேசு சிலுவையில் உண்டாக்கி வைத்த ரட்சிப்பு தான் பதிலா இருக்குன்னு வெளிப்படுத்தினோன்னே நிறைய நேரம் அது நம்முடைய மாம்ச மனசு அது உடனே என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நம்முடைய உள்ளத்துல சில நேரம் தேவன் பேர்லேயே என்ன செய்யறோம், குறை பேச ஆரம்பிச்சிடறோம். என்ன இவ்வளோ பிரச்சனையோட ஆண்டவர்கிட்ட நான் வந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெறும் சிலுவையில் அவர் உண்டாக்கி ரட்சிப்பு தான் பதில், என்ன அது எப்படி என் பிரச்சனைக்கு பதிலாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல சில நேரம் என்ன ஆயிடுது, தேவன் வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தின் மேல் நமக்கு விசுவாசம் உண்டாகாம அதை குறித்து சந்தேகமும் தேவன் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய இருதயத்துல என்ன செய்து உண்டாகுது. அப்போ அப்படிப்பட்ட அவிசுவாசங்கள் நம்முடைய இருதயத்துல வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவிசுவாசம் வந்த உடனே ஆண்டவர் விட்டு விலகிறாத. அந்த மாதிரி நேரத்துல உன்னுடைய அவிசுவாசம், சந்தேகங்களெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் தேவ சமூகத்துல போய் அந்த காரியத்தை தேவனிடத்தில் சொல்லி அவருடைய சமூகத்துல காத்துரு. அப்போ அவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை, இருதயத்தின் கசப்புகளை என்ன செய்வார், குணமாக்குகிறவராக இருக்கிறார். அது 3வது காரியம். 4வது காரியம், ஆண்டவர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் ஒரு தீர்மானத்தோடு நான் கர்த்தரை என்ன செய்ய போறேன், விசுவாசிக்க போறேன். ஏன்னா வேதம்
தேவன் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அவர் நம்மை ரட்சிக்கிறவராகவே இருக்கிறார் என்று அவரை குறித்து வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை நம்பி வாழப்போகிறேன் என்ற ஒரு ஆழமான தீர்மானத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வரணும். நீதிமான் தன் விசுவாசத்தினால்தான் வாழ்வான், பிழைப்பான் அது என்று வேதம் சொல்லுது. அப்போ நான் அப்படிதான் செய்ய போறேன்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். 5வது காரியம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம விசுவாச வாழ்க்கையில தடுமாறி நடக்காம நம்ம ஒரு ஸ்திரமா நிலையான நிலையில விசுவாச வாழ்க்கையில நடப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் தேவனோட சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருக்காய் காத்திருக்கிற அனுபவம் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த 5 காரியங்களை தாண்டிதான் இப்போ 6வது காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னது பாருங்க, எப்போ நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து காத்திருந்து பாருங்க, அவர் நம்முடைய போராட்டங்கள் நடுவிலே நம்முடைய உள்ளத்துல ஏற்படுகிற எல்லா அவிசுவாசம், கசப்பு, சந்தேகங்கள் இதெல்லாம் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைக்கும் போது அவர் நம் இடத்துல அவருடைய பதிலை ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். பேசின உடனே இப்போ நம்முடைய இருதயம் என்ன செய்தது, குணப்பட்ட உடனே தான் இந்த நிலைக்கு வரும்போதுதான் இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே ஒரு தனிப்பட்ட வாழ்வில் ஒரு எழுப்புதலை என்ன செய்யுங்க தாங்க. வாசிக்க கேட்போம் மறுபடியும். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவர் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எந்த சூழ்நிலையில பேசுறாரு, அவர் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் தேசம் எருசலேம் பட்டணம் ரொம்ப அக்கிரமம் நிறைந்த பட்டணமாக தேசமாக மாறிவிட்டது. அப்போ அதன் நடுவுல தான் அவர் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை என்ன செய்யறாரு, எழுதுறாரு. தன்னுடைய காரியங்களை கர்த்தரிடத்துல என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். இப்ப கர்த்தரிடத்துல இருந்து பதிலை பெற்ற உடனே தான் இப்ப அவர் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, மறுபடியுமாக நான் வாழுகிற இந்த இஸ்ரேல் தேச எருசலேம் பட்டணத்துல ஒரு எழுப்புதலை என்ன செய்யுங்க தாங்க. வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியை உயிர்ப்பியும் சொல்லி, உடைய கிரியை விளங்க பண்ணும் சொல்லி, தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, ஏன் ஜெபிக்கிறாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், நம்ம ஆண்டவரே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி எழுப்புதலை தர்றாரு பாருங்க. நமக்கு ஆதியில நம்ம கொண்டிருந்த அந்த அன்பை, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல, ஆண்டவர் நம்மை சந்தித்த நாட்கள்ல ஆரம்பத்துல நமக்குள்ள இருந்த அந்த ஆவிக்குரிய எழுச்சி, ஆவிக்குரிய வைராக்கியம், உற்சாகம், அந்த நாட்கள்ல நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருந்தோம், அந்த காரியங்களை ஆவியானவர் என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்தி தான் நமக்குள்ள அந்த எழுப்புதலை என்ன செய்யறார், கொண்டு வராரு. பாருங்க, நம்ம மறுபடியும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2, 4, 5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. பாருங்க, இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து பார்த்து மனம் திரும்புன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவரே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தாங்க, ஏன்னா நான் ஆதி அன்பை என்ன செய்ய விட்டு விட்டேன். அப்ப அதனால மறுபடியும் அந்த பழைய ஆவிக்குரிய அந்த ஆதி அன்பு கொண்டிருந்த, ஆதியிலே கொண்டிருந்த அந்த உற்சாகமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன திரும்ப செய்யும், அதுக்காக எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார், ஆதியில கொண்டிருந்த அந்த நிலையை என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். பாருங்க, ஆபகுக் தீர்க்கதரிசி கூட
ஆண்டவரே, நான் வாழும் இந்த எருசலேம் பட்டணத்துல ஒரு எழுப்புதலை தாங்க, இஸ்ரேல் தேசத்துல ஒரு எழுப்புதல் தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது, அவர் தன்னுடைய ஆதி நாட்களை நினைத்து பார்த்துதான் அதை என்ன செய்யறார், ஜெபிக்கிறார். பாருங்க ஆபகுக் தீர்க்கதரிசி அவர் ஒரு நீதிமானாக அக்கிரமம் நிறைந்த எருசலேம் பட்டணத்துல ஒரு நீதிமானாக அவர் என்ன செய்தார், வாழ்ந்தார். அவர் எப்படி ஒரு அக்கிரமம் நிறைந்த சமுதாயத்துல நீதிமானா வாழ முடிஞ்சதுன்னா, பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆபகுக் தீர்க்கதரிசி அவர் பிறந்து வளர்ந்த போது, அவர் வாழ்ந்த எருசலேம் பட்டணத்துல பாருங்க, அவர் சின்ன வயசுல இருந்து வளரும் போது ஒரு தேவ பக்தி உள்ள ராஜா என்ன செய்தார், ஆண்டார். பாருங்க, நாம் அதை வாசிப்போம். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். பாருங்க, 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். அங்கே யோசபாத் என்னும் ஒரு ராஜாவை குறித்து நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்க, இந்த யோசபாத் ராஜா ஆண்ட அந்த காலகட்டத்துல தான் பாருங்க ஆபகுக் தீர்க்கதரிசி பிறந்து சிறு வயதுல என்ன செய்கிறார், வளருகிறார். அந்த நாட்கள் பாருங்க இஸ்ரேல் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்தது, வந்தது. பாருங்க, இந்த யோசபாத் ராஜா பாருங்க கர்த்தர் ஆபகுக் தீர்க்கதரிசியோடு ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பேசுறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை தண்டிப்பதற்கா, நியாயம் தீர்ப்பதற்கா நான் பாபிலோனியரை எருசலேம் பட்டணத்துக்கு விரோதமா கொண்டு வருவேன்னு சொல்றாருல. அந்த சம்பவம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த யோசபாத் ராஜா பாருங்க எருசலேம் பட்டணத்துல ராஜாவாக என்ன செய்கிறார், அவர் வந்து பொறுப்பேற்கிறார். அப்போ அவர் ராஜாவான அந்த சமயத்துல பாருங்க கர்த்தர் இவரை தொட்டு அதன் மூலம் எருசலேம்லே ஒரு பெரிய எருசலேமிலும் அதை சுற்றியுள்ள யூதா கோத்திர பகுதியிலும் ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்கிறது, வருகிறது. பாருங்க, நம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம். இப்போ பாருங்க, நம்ம 1வது வசனத்துல இருந்தே வாசிக்க கேட்போம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே யோசியா ராஜா அவர் பாருங்க ராஜாவான அந்த நாட்கள்ல பாருங்க இஸ்ரேல் தேசம் பாத்தீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் தேசத்தினுடைய சரித்திரத்தை தாவீதின் காலத்துக்கு பிறகு சாலமோன் காலம் தொடங்கி அதுக்கப்புறமே நம்ம பார்த்தோம்னா கொஞ்ச நாள் நல்ல ராஜா வருவார். அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய பாவ வாழ்க்கைக்கு போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அதில் தொடருவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ராஜா வருவார். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, திரும்ப விழுந்து போவாங்க. இப்படியே தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கை, எருசலேம் பட்டணத்து ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன செய்தது, இருந்தது. பாருங்க, அப்போ இந்த யோசியா ராஜா இவர் ராஜபாரத்துக்கு வரும்போது, இவர் ராஜாவாகும் போது எருசலேம் பட்டணம் பாருங்க பாவத்துல விழுந்து போன நிலையில தான் என்ன செய்தது, இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் அவர்களை சுற்றி இருந்த தேச மக்களை போல பாகால்களை வணங்குகிறவர்களாக, எங்கும் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக தான் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அப்போ இந்த யோசியா தீர்க்கதரிசி பாருங்க, மன்னிக்கவும் யோசியா ராஜா பாருங்க, இவர் ராஜாவான போது பாருங்க இவர் வேதம் அழகா சொல்லுது. பாருங்க, தன்னுடைய ராஜபாரத்தின் 8ஆம் வருஷத்துல இளவயதா இருக்கும்போது அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவன் என்ன செய்யறான், தேட ஆரம்பிச்சு 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகியவைகள் எல்லாத்தையும் என்ன செய்தான், அற்றுப்போகும்படி தேசத்தை எருசலேம் பட்டணத்தை என்ன செய்யறான், சுத்திகரிக்கிறான். இப்படியாக பாருங்க இந்த யோசியா ராஜாவின் நாட்கள்ல
ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு சுத்திகரிப்பு தேசத்துல என்ன செய்து வருது. ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். விக்கிரகங்கள் தேசம் எங்கும் இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் பாருங்க, இந்த பாகால் வணக்கத்தெல்லாம் பாருங்க, யோசியா ராஜா என்ன செய்கிறார், அழித்து போடுகிறார். அழித்து போட்டு தேசத்தை என்ன பண்றாரு, தேசத்துல ஒரு பெரிய சுத்திகரிப்பு வருகிறது. தேசம் மறுபடியும் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை என்ன செய்கிறாங்க, மறுபடியும் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக பாருங்க, யோசியா ராஜா ஆண்ட பாருங்க அந்த காலமெல்லாம் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்தது இருந்தது. தேசம் கர்த்தரை தேடினது. தேசம் கர்த்தரை தேடினதுனால தேசத்துல நீதி நியாயம் என்ன செய்தது இருந்தது பாருங்க. ஆனா யோசியா ராஜா மரித்து போன பிறகு தேசம் மறுபடியும் என்ன செய்தது, பாவத்துக்குள்ள என்ன செய்திருச்சு, போயிடுச்சு. மறுபடியும் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை என்ன செய்யிட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக என்ன செய்து விட்டது, தேசம் மறுபடியும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. அப்போ அந்த யோசியா ராஜா மரித்த பிறகு தேசம் மறுபடியும் பாவத்துக்குள்ள போச்சு பாத்தீங்களா. அந்த காலகட்டத்துலதான் ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன செய்தது, எழுதப்பட்டது. அப்போ ஆபகுக் தீர்க்கதரிசி பாருங்க, அந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே வருஷங்களின் நடுவிலே மறுபடியும் கிரிய உயிர்ப்பியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் போது பாருங்க, கர்த்தர் பாருங்க ஏன் அவரை அப்படி ஜெபிக்க வைக்கிறாரு. ஏன்னா அவர் கர்த்தர் ஆபகுக்கு தன்னுடைய பழைய தேசத்தின் பழைய நிலைமை என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்துறார். அந்த யோசியா ராஜா வந்தபோது தேசமே சகல அக்கிரமம், எல்லா விதமான அந்நிய தேவ வணக்கத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் ஜனங்கள் ஆபிரகாமின் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்களே. தேசம் பரிசுத்தமானதே, எழுப்புதல் வந்ததே, அது மூலம் சமுதாயத்துல நீதி நியாயம் வந்ததே. ஆண்டவரே, அன்றைக்கு வந்து எழுப்புதலை போல திரும்பவும் எங்க தேசத்துல எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி அதை நினைத்து பார்த்துதான் பாருங்க ஆபகுக் தீர்க்கதரிசி அங்க என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே மறுபடியும் உடைய கிரியைகளை தேசத்துல என்ன செய்யுங்க, உயிர்ப்பியும் விளங்க பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யறார், ஜெபிக்கிறார். பாருங்க, ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கும் போதே பாருங்க, இப்போ நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எழுப்புதலை கட்டளையிடுகிறார். நம்ம வெளிப்படுத்தல் 2:5 பார்த்தோம். நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை என்ன செய், நினைத்து பார்த்து என்ன செய், மனம் திரும்புன்னு ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்றாருல. அப்போ நம்ம ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தாருன்னு சொன்ன உடனே தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த 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 நம்முடைய வாழ்விலே ஆரம்ப காலத்துல தேவனை ரொம்ப அன்பு கூர்ந்து தேவன் பேர்ல வைராக்கியம் கொண்டு அவரை பின்பற்றி நடந்தோமே, அதையெல்லாம் என்ன செய்யறார், நினைப்பூட்டுறார். பாத்தீங்களா, நினைப்பூட்டும் போதுதான் அதை நினைத்து பார்த்துதான் நமக்குள்ள என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதே காரியத்தை கர்த்தர் ஆபகுக் வாழ்க்கையில என்ன செய்கிறார் பாருங்க. நம்ம மறுபடியும் ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வந்தோம் என்றால் பாத்தீங்கன்னா, ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோமானா பாருங்க, ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துல இப்போ நம்ம 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தேமானிலிருந்து பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே 3வது ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் 14, 15 வசனம் வரைக்கும் வாசித்தோம் என்றால், இந்த வசனங்கள்ல ஆபகுக் என்ன பண்றாரு, கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்விலே கடந்த காலத்துல செய்த நன்மை, குறிப்பாக எப்படி கர்த்தர் தேசத்தை எகிப்தின் பார்வோன் கையிலிருந்து விடுவித்தார், எப்படி அவர்களை பார்வோன் கையிலிருந்து ஆச்சரியமாய் ரட்சித்து அவர் செய்த அந்த கிரியைகளை எல்லாம் என்ன செய்கிறாரு, திரும்பவும் என்ன செய்கிறார், நினைத்து பார்க்கிறார். கர்த்தர் கடந்த காலத்துல எப்படி அவங்கள ரட்சித்தார், ஆச்சரியமா எப்படி ரட்சித்தார், எப்படி செங்கடலை பிளந்தார், எப்படி கானான் தேசத்தை சுதந்திரிக்க வச்சார்,
அந்த காரியங்களெல்லாம் என்ன செய்கிறாரு, அந்த அங்கே வெளிப்பட்ட அந்த தேவனுடைய மகிமையை அவர் நினைத்து பார்த்து என்ன பண்றாரு, இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி 3வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் அந்த வசனங்கள்ல கர்த்தர் கடந்த காலத்துல செய்த நன்மை என்ன செய்கிறார் நினைத்து பார்த்து கர்த்தரை என்ன செய்கிறார், மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். பாருங்க, கர்த்தரை என்ன பண்றாரு, மகிமைப்படுத்துறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சொன்னோம் என்னது, கர்த்தர் எனக்குள்ளே ஒரு எழுப்புதலை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொன்ன போது கர்த்தர் என்ன பண்றாரு, ஆதியில் இருந்த அந்த அன்பை என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார்னு சொன்னோம். அப்போ பாருங்க, இங்க கர்த்தர் அதை தான் என்ன செய்கிறாரு, இங்க ஆபக்கூக் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாரு. முதலாவது அந்த யோசியா நாட்களில் உள்ள எழுப்புதலை கர்த்தர் ஆபக்கூக்கு நினைப்பூட்டுறார். நினைப்பூட்டின உடனே அடுத்தது என்ன பண்றாரு, கடந்த காலத்துல இஸ்ரேல் ஜன நடுவிலே கர்த்தர் எப்படி எழுப்புதலை கொண்டு வந்தார் என்பதை இங்கே ஆபக்கூக்கு என்ன செய்யறார், ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். எகிப்துல அவங்க கர்த்தரை மறந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்கள்ல பாருங்க, கர்த்தர் ஒரு மோசே என்னும் தீர்க்கதரிசியை அனுப்பி அங்க அந்த கர்த்தரை மறந்து வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை ஆச்சரியமாய் விடுவித்து இப்படியாக ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் என்ன செய்தது, எகிப்திலிருந்து ரட்சிக்கப்படும் போது உண்டாகுது. அப்போ யோசித்து பாருங்க, அந்த காரியத்தை என்ன செய்கிறார், ஆபக்கூக் நினைத்து பார்த்த பிறகுதான் இப்ப அவருக்குள்ள என்ன செய்து ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் வருது, கடந்த காலத்துல கர்த்தர் எகிப்து தேசத்துல எல்லாம் இவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் செய்வார் என்றால் மறுபடியும் என் தேவன் என் தேசத்துல எருசலேம் பட்டணத்துல எழுப்புதலை கொண்டு வருவார்னு நினைச்சு பார்த்துட்டு தான் இப்போ ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ பாருங்க, எப்படி பாருங்க, ஆபக்கூக் தீர்க்கதரிசி தான் இழந்து போன ஆதி அன்பை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்குள்ள எழுப்புதலை என்ன செய்யுங்க தாங்கன்னு சொல்றாரு. தாங்கன்னு சொன்னோடனே கர்த்தர் அவருக்கு என்ன செய்யறாரு, ஆதியில் இருந்த அந்த நிலையை கர்த்தர் ஆபக்கூக்கு என்ன செய்யறார், வெளிப்படுத்துகிறார். கடந்த காலத்துல கர்த்தர் செய்த கிரியைகளெல்லாம் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினோன்னதான் இப்ப அவர் அதை நினைத்து பார்த்து என்ன செய்கிறார், ஆபக்கூக் தீர்க்கதரிசி தன்னுடைய ஆரம்பத்துல கொண்டிருந்த அந்த புலம்பலை விட்டுலாம் என்ன செய்கிறார், மனம் திரும்புகிறார். திரும்பி பாருங்க, அவர் மறுபடியும் என்ன செய்கிறார், கர்த்தருக்குள் இனி மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி ஆதியில் இருந்த அந்த அன்பின் நிலைக்கு ஆபக்கூக் தீர்க்கதரிசி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் திரும்புகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படித்தான் என்ன செய்வார் பாருங்க. என்ன செய்வாரு, ஆதியில நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நம்மை ரட்சித்தார் அதையெல்லாம் என்ன செய்வார், நமக்கு நினைப்பூட்டுவார். ஒரு நிமிஷம் நம்ம சங்கீதம் 103:2 மட்டும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த அந்த தேவன் பேர்ல கொண்டிருந்த அந்த ஆழமான அன்பு, அந்த உற்சாகம், அதையெல்லாம் என்ன செய்யறார், நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டுறது மட்டும் இல்ல, அந்த நிலைக்கு தேவன் நம்மளை எப்படி கொண்டு வந்தாருன்னு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்தோம், பாவத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இஸ்ரேல் ஜனங்களை போல கர்த்தரை மறந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி ஆச்சரியமா வந்து சந்தித்தார். எப்படி ஒரு மோசே தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய அற்புதங்களை செய்தாரோ, அதே போலதான் கடந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தார், எவ்வளவோ அற்புதங்களை செய்துதான் நம்மளை என்ன செய்தார், ரட்சித்தார். நம்மளை தேவன் பேரிலே ஒரு ஆழமான அன்பு கொண்டவர்களாய் மாறச் செய்தார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான கிரியைகளை செய்தார். அப்ப அதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டும் போதான் என்ன ஆகுது, நினைப்பூட்டும் போதான் இப்ப நம்ம என்ன செய்யறோம், மறுபடியும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு போவோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்ப பாருங்க, எப்போ கர்த்தர் நம்முடைய ஆரம்பத்துல அவர் என்ன நன்மைகள் எல்லாம் செஞ்சார்,
எப்படி நம்மை ரட்சிக்கும்படி எப்படி அவர் நம்ம நடத்தினார் அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறார், ஞாபகப்படுத்தும் போது என்ன ஆகுது, மறுபடியும் நமக்குள்ள என்ன செய்யுது, விசுவாசம் வருது. ஆபகு தீர்க்கதரிசியை போல என்ன செய்யுது, நமக்குள்ள விசுவாசம் எழும்புன உடனே தான் இப்போ நாமும் என்ன செய்யறோம், ஆபகு தீர்க்கதரிசியை போல அந்த ஆவிக்குரிய நிலைக்கு வந்துடுறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன், களி கூறுவேன் என்ற அந்த மறுபடியும் அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பின் நிலைக்கு மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்திருது, வந்துருது பாருங்க. இப்படிதான் தேவன் நம்மை ஆதி அன்புக்கு என்ன செய்கிறார், திரும்ப செய்கிறார். ஆரம்பத்தில் நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருந்தோம், எப்படி இருந்துச்சு, அங்க அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை எப்படி வந்து சந்தித்தார், எப்படி ரட்சித்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், அதெல்லாம் நினைப்பூட்டுறேன். நினைப்பூட்டின உடனேதான் இப்போ நம்முடைய உள்ளம் தெரிய ஆரம்பிச்சிருது. நான் அன்னைக்கு ஆண்டவரை மறந்து போயிருந்தேன், வாழ்க்கை பாவத்தில் இருந்துச்சு, அப்பவுமே ஆண்டவர் என்னை சந்திச்சு பாவத்திலிருந்து ரட்சித்து என் வாழ்க்கை எப்படி மாற்றிருப்பாருனா, இன்னைக்கு என் வாழ்க்கையில சில போராட்டம் பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன இருந்தா என்ன, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கடந்த காலத்திலே என்ன ரட்சித்த தேவன் இந்த காலத்திலையும் என்னை ரட்சிப்பார் என்ற விசுவாசம் வந்த உடனே இப்ப நாமும் என்ன செய்யறோம், சொல்ல ஆரம்பிச்சிடறோம். பழைய நிலைக்கு என்ன செய்ய, ஆதியில் செய்த கிரியைக்கு என்ன செய்திடறோம், திரும்பிடுறோம். எப்படி திரும்புறோம், ஆதியில கர்த்தருக்குள் ரொம்ப களி கூறுகிறவர்களா இருந்தோம், இப்ப நாமும் ஆபகு தீர்க்கதரிசியை போல கர்த்தருக்குள் களி கூறுகிறவரா மாறின உடனே இப்ப பாருங்க, ஆதியில் கொண்டிருந்த அந்த கிரியைகளை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். மறுபடியும் கர்த்தரை உற்சாகமா சேவிக்க, உற்சாகமா ஜெபிக்கிறவர்களாய், பைபிள் வாசிக்கிறவர்களாய், கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னியாச்சுன்னா அதை ஆழமா விசுவாசிக்கிறவர்களாய் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது, திரும்பி விடுகிறது. இப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் நம் ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் கட்டளையிடுவாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நாளிலே ஆபகு தீர்க்கதரிசி வாழ்க்கையிலிருந்து அவருடைய வாழ்விலே நீர் எப்படி ஒரு ஆழமான விசுவாசம், எப்படி பிரச்சனையின் நடுவிலும் எப்படி கர்த்தருக்குள் களி கூறுகிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி கட்டளையிட்டீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இந்த நாளிலே அப்பா, நீர் அப்படியே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் வாழ்விலும் செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேகர் பல பிரச்சனையினால் மூழ்கடிக்கப்பட்டதுனால கர்த்தர் தங்களை எப்படி ரட்சித்தார், ரட்சித்த போது கர்த்தரை எப்படி உற்சாகமா சேவிச்சாங்க, எல்லாம் அந்த நன்மைகளெல்லாம் மறந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால்தான் ஆதி அன்பை விட்டு வாழுகிறார்கள் அப்பா. அதனால நம்முடைய பிள்ளைகளோட வாழ்விலே ஒரு எழுப்புதலை தரும்படியாக ஆரம்ப காலத்திலே அவர்கள் கொண்டிருந்த ஆவிக்குரிய நிலையை நினைப்பூட்டி, அவர்களை எப்படி பாவத்திலிருந்து ரட்சித்தீர், எப்படி அற்புதங்களை செய்தீர் என்பதை நினைப்பூட்டி, நீர் செய்த உபகாரங்களை அவர்கள் மறக்காதபடிக்கு திரும்ப அதை நினைப்பூட்டுவீராக. அந்த நினைப்பூட்டுதலை அவர்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே, ஆபகு தீர்க்கதரிசியை போல் அவங்களும் மனம் திரும்பி ஆண்டவரே மறுபடியும் ஆபகு தீர்க்கதரிசியை போல ஆதி அன்புக்கு திரும்பட்டும். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், என் வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற அந்த கர்த்தருக்குள் ஆவியிலே அனலாயிருக்கிற அந்த ஆதி அன்பின் நிலைக்கு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ, கர்த்தரை மறந்து இருக்கிறார்களோ, அவங்களையும் இந்த நாள்ல நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீர் அவர்களை இந்த நாள்ல நீர் சந்தித்து அவர்களை இயேசுவின் நாமத்தில் ரட்சித்து அவர்களையும் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஆவியிலே அனல் உள்ளவர்களாய், கர்த்தரோடு ஒரு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய், கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் எல்லாருடைய வாழ்க்கையை நீர் மறுரூபப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.